ஓம் நமோ நாராயணாய. திரு ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று அதாவது மார்கழி மாதம் முதல் நாள் முதல் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம். இன்று முதல் நோன்பு துவங்குகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் என்ன என்றால், முதலில் பாசுரம் பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிலேயே சீர்மல்கு ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரர் புகழ படிந்தேழு எம்பாவா என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இன்று நோன்பு துவங்கி உள்ளது. இந்த நோன்பு துவங்கியுள்ள நாள் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்படி துவங்கி உள்ளது என்றால், பௌர்ணமி நாளில் துவங்கி உள்ளது. ஆக இந்த நாளில் நாங்கள் நோன்பு துவக்கிறோம், நோன்பு துவக்கி உள்ளோம். மேலும் இந்த நோன்புக்கு என்னென்ன தகுதி, யார் யார் வரலாம் என்றால், ஆண்டாள் ஒன்றுமே சொல்லவில்லை. விருப்பம் உள்ள அனைத்து பெண்களும் வரலாம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். செல்வ வளமிக்க சீர்வளமிக்க ஆயர்பாடி வசதி பெண்களே, நாம் நீராட கிளம்புவோம். நாம் கண்ணனை நோக்கி நாம் நோன்பு துவக்குவோம். அவன் நமக்கு பறைகளை தருவான். அந்த கண்ணன் யாரெனில், அதாவது கூர்மையான வேலை கையில் தாங்கி கொண்டு அந்த கண்ணனை பாதுகாத்து வரும் நந்தகோபனின் அவருடைய குமரன். மேலும் யசோதை தாயின் இளஞ்சிங்கமாக இருப்பவன் அந்த கண்ணன். அந்த கண்ணனை நோக்கி நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அனைவரும் வாருங்கள். அவன் நாராயணன் அம்சம். அந்த நாராயணன் அம்சமான அந்த கண்ணனை நாம் பாடி புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், அவன் நமக்கு பறை தருவான். அந்த பறை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மை இந்த நாடை புகழ்ந்து பாராட்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். மங்களாடி போகுது.